பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 26ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 13. அதில் முதற் பகுதி, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மோசே ஏறெடுத்த ஒரு ஜெபமாக இந்த வசனம் காணப்படுகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. எகிப்தியர் இஸ்ரவேலரை ஒடுக்கினதுனால அவங்க கர்த்தரை நோக்கி அவங்க விண்ணப்பம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை எழுப்பி மோசையை தெரிந்து கொண்டு, நீ பார்வோனிடத்துல போய் பேசி என் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்படியாக மோசே மூலமா கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த இடத்துல இருந்து விடுவிக்கிறாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவங்க அப்படியாக செங்கடலை கடந்து வனாந்திர வழியாக கொண்டிருக்கிறாங்க. அவங்க அந்த கர்த்தர் சொன்னாங்க, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி. ஆனால் அது போகிறதுக்கு முன்பாக அவங்க அந்த ஒரு பெரிய அந்த வனாந்தரத்தை கடக்க வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதிகளை அவங்க மேற்கொண்டு அப்படியாக அவங்க கடந்து வர பாதைகள் எல்லாம் ரொம்ப கடினமா இருந்தது. கடந்து போக வேண்டிய பாதைகள் கடினமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மோசே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன அப்படின்னா, உம்முடைய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். உம்முடைய கண்களில எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். இந்த ஜாதி ஜனம் உம்முடைய ஜனங்கள் என்று அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அப்படியாக அவர் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன சொல்றார் அடுத்த வசனத்துல, என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மோசே கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இல்லையா? இதே அதிகாரத்துல தான் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் மோசையோட எப்படி ஒரு சிநேகிதன் தன் நண்பனோட ஒரு மனுஷன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையிலையும், அது நம்முடைய குடும்ப வாழ்க்கை இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து போக வேண்டிய பாதை கடினமான பாதைகள் இருக்கிறது இல்லையா? பல வழிகள் உண்டு. எந்த வழியில வேணா நம்ம போய் என்ன வேணா நம்ம செய்யலாம். ஆனா நம்ம ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கண்களில நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லையா, நம்ம கர்த்தருக்கு பிரியமான வழியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நம்ம மோசையை போல, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் நாங்களுமே அறியவும் இல்லை, ஆண்டவர் நடத்துகிற வழியில நம்ம நடந்தாதான் நம்ம ஆண்டவரை நம்ம அறிய முடியும் இல்லையா? அவருக்கு பிரியமான வழியில, அவருக்கு சித்தமான வழியில இல்லையா நம்ம நடக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கு கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கும். ஆண்டோடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியும். அந்த வழியில தான், அதுதான் பரிசுத்தமான ஒரு வழி. அது பெரும்பாதையான வழி. அதுல துஷ்டர்கள் அதன் வழியாக பிரவேசிப்பதில்லை. அந்த வழியில நடந்தா பேதைகள் கூட கெட்டு போவது இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால பிரியமானவர்களே, நம்ம சுய புத்தியின் மேல சாயாம இல்லையா, நமக்கு என்ன மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழி என்று சொல்லி வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. ஆகையினால நம்ம எனக்கு இதுதான் கரெக்டா தோணுது, இது எல்லாரும் இதை தான் செய்யறாங்க, அதனால நானும் இதை தான் செய்வேன், நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாத படிக்கு இல்லையா, ஆண்டவர் நடத்துகிற பாதை ஒருவேளை நமக்கு அது புரியாததா இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக என் நினைவுகளும் வழிகளும் இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப ஆண்டவருடைய வழியில நடக்கும் பொழுதுதான் அவரை நம்ம அறிய முடியும்.
அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். ஆமே. ஏன்னா நமக்கு ஆண்டவருடைய கிருபை ரொம்ப அவசியம். ஏன்னா நோவா குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட்டாங்க. வேதம் சொல்லுகிறது நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி. ஆமே. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே மோசையை போல நாங்களை ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும். அப்பா ஆண்டை நாங்கள் உண்மையை அறிந்து கொள்ளணும். இன்னும் அப்பா கர்த்தரை அறிகிற அறிவில் நாங்கள் வளரணும். உம்முடைய வழி எங்களுக்கு காட்டுங்க. உம்முடைய பாதையில் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் வலதுபுறமா இடதுபுறமா சாயாம வழி இதுவே இல்லை நடன்னு சொல்லுகிற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கணும். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டாம். அப்பா நாங்களும் எங்கள் குடும்பமா ஆண்டவரை அப்பா உம்முடைய வழியில நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை மோசேக்கு சொன்னது போல அப்பா என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அப்பா கர்த்தர் ஆண்டவரை இன்றைக்கு அப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவதாக மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.